டேய் 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 சோளமுத்தா யாராவே? ஹலோ மிஸ்டர். ஓ நோ. என்ன ரொம்ப நேரமா நானும் கூப்பிட்டு இருக்கேன்? வண்டி உங்க வண்டியாங்க? சூப்பரா இருக்குங்க உங்க வண்டி. எப்படி எங்க இருக்கீங்க வண்டி? நல்லா தூங்குறது, நல்லா பெட்டு மாதிரி, நல்லா குஷன் மாதிரி இருக்குங்க. வாட்டமா கல்யாணம்லாம் பண்ணாக்க பெட்டெல்லாம் எடுத்து போடுறது இல்லை, இந்த வண்டி எடுத்து போட்டு வேற லெவலில் தூங்கலாம். ஜாலியாக பேசுவோம். நாளைக்கு அப்படியே அவுட்டிங், மீட்டிங், சாட்டிங். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபைட்டிங் இருக்குல்லங்க. யாரு கூட கல்யாணம்? யாரோ கூட பண்ணுவாங்க, அது சொல்றேன். வாவ், என்னடா சொல்லிக்கிற? முதுகுலம்லாம் தெரியுதுடா. நைஸ்ங்க. ஏங்க வாங்களேன், பக்கத்தில் போய் ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிடலாம். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடணும்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க. அதுதான். அது நல்லவங்க கூட போனுங்க, உங்க கூட நான் வரமாட்டேன். ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 மென்சூர் ஓபன் பண்ணி இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட இப்போ ஆனுவல் டேவா இப்போ நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று கொடுக்க போறோம். டோட்டலா பர்மனன்ட் ஆஃபர் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். ஸோ நாகை 360 மென்சூர் விசிட் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் சும்மா வேற லெவலில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கூகுள்ல நாகை 360 மென்சூர் காரைக்கால் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நாகை 360 மென்சூர் விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபர்ல கலெக்ஷன் அள்ளிட்டு போங்க. யார் இந்த முட்டைய? டேய் 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 சோளமுத்தா குசு தொல்லை வர தாங்க முடியல. இங்க பாருங்க, வண்டி எடுக்க போறேன். எது? ஹலோ மிஸ்டர். என்ன ரொம்ப நேரமா நானும் கூப்பிட்டு இருக்கேன்? ஓ நோ. என்னங்க வண்டி எடுக்கணும். உங்க வண்டியாங்க? ஆமா. சரிங்க உங்க வண்டியா? வண்டி விட்டு இறங்குங்கன்னு சொல்றேன். இருங்க, இறங்குறங்க. தூக்கத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனை எழுப்பி விட்டு வண்டியை விட்டு இறங்கி. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். தூங்குறத வீட்ல போய் தூங்குங்க, இல்லனா அங்க போய் படுத்து தூங்குங்க. அது என்ன வண்டியில படுத்து தூங்குறது? சாரிங்க. சாரிலாம் தேவல, இறங்குங்க. அம்மா இறங்குங்கற சும்மா. இறங்குறங்க. ஓவரா பண்றீங்க. அவருங்க கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே. பேசுவீங்களே. யாரு என்னங்க? ஹலோ, என்னதான் சொன்னேன்? என்ன நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. இங்க பாருங்க, என்னதான் சொன்னேன்? இட்ஸ் மீ. கேட்கலையாங்க? சத்தமா சொல்ல, காது கொடுங்க சொல்றேன். அழகா போக முடியாதே. உங்களை தாங்க சொன்ன அழகா இருக்கீங்க. என்னங்க கொஞ்ச நேரம் தூங்க கூட வர மாட்டீங்க. வண்டி உங்க வண்டியாங்க? நல்லா சூப்பரா இருக்குங்க உங்க வண்டி. எப்படி எங்க இருக்கீங்க வண்டி? நல்லா தூங்குறது, நல்லா பெட்டு மாதிரி, நல்லா குஷன் மாதிரி இருக்குங்க. வாட்டமா கல்யாணம்லாம் பண்ணாக்க பெட்டெல்லாம் எடுத்து போடுறது இல்லை, இந்த வண்டி எடுத்து போட்டு வேற லெவலில் தூங்கலாம். சூப்பரா இருக்கு. எடுங்க. அடிக்கடி இந்த இடத்துல என்ன பைத்தியமா? நான் அடிக்கடி இங்க தான் வண்டி விடுவேன். என்ன இங்க விடாதங்கற? இங்க தான் விடுவீங்களா? சரி, டெய்லி இங்க வந்துடுறேன். என்னது டெய்லி இங்க வந்துறியா? பெட் மாதிரி குஷன் நல்லா இருக்கு. சாரி. இவனை என்னதான் பண்றது? சாரி. வீடு இல்லையா? வீடு இருக்கு. ஆள் இருக்கு. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்ம பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. சாரிங்க. இல்லைங்க, வீட்ல ஹால்ல இருக்குமே. கண்டிப்பா ஹால் இருந்தா. ஏங்க நான் ஹாலை சொல்லுங்க. உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல வந்தேங்க. என்னங்க நீங்க? சாரியில கூட சும்மா கும்முன்னு இருக்கு. இது சூப்பரா அழகா இருக்கீங்க. இது மேட்ரிமோனில புக் பண்ணுங்க, ஒரு பொண்ணு வரும். எது? ஏங்க மேட்ரிமோனி நீங்களும் போட்டிருக்கீங்களாங்க?
ஹலோ மிஸ்டர், போறீங்களா? இல்லை நீங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நான் மேட்ரு வண்டி பண்ணிக்கணும். எடுக்க போறேன். வண்டி எடுக்கிறதுக்கு வழி விடுங்க. இல்ல அப்படி போங்க. எதுவும் இல்லாம வழி அடைச்சிட்டு இருந்தா எப்படி வண்டி எடுக்கிறது? அப்போ புரியலையாங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி தேடி இருக்குன்னு அர்த்தங்க. சாரிங்க, வாழ்க்கை வழி நில்லுங்க, அப்படி நேரா இப்படி தாங்க கிரிஞ்சாவோ பேசுவோம். சாரிங்க, கோச்சிக்காதீங்க. போங்க போங்க. அப்போ பக்கத்தில் பெரிய பசங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன மாதிரி அழகாக க்யூட்டாக ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஹலோ, எடை போங்க. ஏங்க விழுப்புரத்துக்காரங்களாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்களா என்ன? எது? இல்லைங்க, அவங்க வந்து சந்தனம் போட்டு கீழே போட்டு அவர் நீங்கள் கட்டிக்கிற சாரி, கையில் அந்த டச் வாட்ச்சு, ஃபாஸ்டாக கிளாஸு, எக்ஸ்ட்ரா நிறைய கலக்குறீங்க. அப்புறம் ஆக்டிவா ஸ்கூட்டி. ஆக்டிவாங்க என்னதுங்க? ஆக்டிவா தான். நல்லா காற்று வருது இல்லைங்க இங்கே. அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல? நீங்க அங்க போய் எல்லாம் காத்து வரும், போங்கங்க. என்னங்க கொஞ்சம் பேச கூட விட மாட்டீங்களா நீங்கள்? எதுக்கு பேசணும்? என்ன பேச போறீங்க? சும்மா ஜாலியாக பேசுவோம். நாளைக்கு அப்படியே அவுட்டிங், மீட்டிங், சாட்டிங், இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபைட்டிங் நிறைய இருக்குல்லங்க. யாரு கூட கல்யாணம்? யாரோ கூடயே பண்ணுவாங்க, அது சொல்கிறேன். யா? ஏங்க அது பல்லு போன ஆயாங்க. நீங்கள் தான் நல்லா பக்குவமாக சூப்பராக பார்த்து எனக்கு ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா சொல்லுங்க. நல்லா இருப்பேன். என்ன கேவலமா அழுவுறீங்க? சாரிங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி அழுது பழக்கமாயிடுச்சு. போகிற வழியில் விட்டுருப்பீங்க. நாங்கள் போவோம். எங்க? எங்க வீடு இங்க இருக்கு. அங்கே தான் நான் சார் அங்கே விட்டு போங்க அப்படி. எங்கங்க போறீங்க? ஸ்கார்ஃப் கட்டணும், எடைய போங்க. ஸ்கார்ஃப் கட்டணுமா? கட்டுங்க 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 கட்டுங்க. நல்லா தான் இருக்கு. வண்டியில இருந்து கைடுங்க. ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்க. வாவ், ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. நைஸ்ங்க. ஏங்க வாங்களேன், பக்கத்தில் போய் ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிடலாம். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடணும் எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க. அதுதான். அது நல்லவங்க கூட போனுங்க, உங்க கூட நான் வரமாட்டேன். அது நல்லவங்க கூட போனுங்க, உங்க கூட நான் வரமாட்டேன். ஏங்க என்னங்க எவ்வளோ நல்லா வந்துருமாங்கண்ணா. கண்ணாடி கூட என்னங்க எப்படிங்க ஸ்டைலா? ஏங்க ஓ இதுதான் பிராண்டா? ஐயா வாய பாரு. வாவ், ஏங்க என்னோட ஃபேவரட் பிராண்டுங்க. அதுக்கு போய் வாங்குங்க. வாங்குறேங்க. அங்கே அது பேர் என்னங்க? இங்கே ஒரு விடுறீங்களா கொஞ்சம்? வழி விட்டுறேன், வழி விட்றேன். வாழ்க்கையே உங்களுக்காக விட்றேன், வழி விட மாட்டேன்னா விட்றேன். வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான், சூப்பர். போது 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 எடுங்க. ஏய், என்ன பண்றீங்க நீங்க? ஏங்க நான் என்னங்க பண்ணுறேன்? வண்டியை விட மாட்டீங்க? நான் எங்கங்க பிடிச்சிருக்கேன்? இவனை என்னதான் பண்றது? ஹலோ. இந்த வழியா போகிறீங்க? ஆமா. பரவாயில்ல முடியாது, நடி விட்றேன். முடியாது. நான் இப்படி போறேன். இல்லை இறக்கி ஏய், நான் இப்படி போறேங்கறேன். அப்படியே போங்க. நீங்கள் இறக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கூட ட்ராவல் பண்ண எனக்கு வாழ்க்கையில் பக்கத்தில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே எங்கே ஃபுட் எங்கங்க? ஃபுட் துப்பி ஏறுங்க. ஹலோ, வண்டி விட்டு இறங்குங்க. நான் போறேங்கறேன், நம்ம வண்டியில ஏறி உட்கார்ந்து உங்க வண்டி மாதிரி ஏறி உட்கார்ந்திருக்கீங்க. நீங்கள் வேணா உட்காருங்க, போகலாம். ஏங்க அவசரப்படுறீங்க? போகிற வழியாக அங்கே இறக்கி விட்டு போகிறேன். இறக்கி விட்டு கொஞ்சம் விடுவீங்க. வண்டி விட்டு இறங்குங்க. இறங்குங்க. என்னங்க நம்மளோட பழக்க வழக்கம் அவ்வளோதானா? இல்லை கேட்குறேன். நம்மளோட பழக்க வழக்கம் அவ்வளோதானா? ஏங்க இருங்க என்னங்க ஆல்ரெடி அவனை சாயப்படுத்துறீங்க நீங்கள் வந்து. பழக்க வழக்கம் அவ்வளோதானாங்க. என்ன நான் உங்ககிட்ட பழகுறேன்? ஏங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்களா? சுற்றி வரீங்க. நீங்கள் சுற்றி வரதுல சுற்றுலா காட்சி தலமா என்ன? வண்டி இருந்துச்சு, எடுக்க நான் வந்தேன். வண்டியை விட்டுட்டு நீங்க மட்டும் போக வேண்டியதுதானே? அதுல ஏறி உட்கார்ந்து லிஃப்ட் கொடுங்கறீங்க. கொஞ்ச நேரம் நான் விட்டுருங்க, நான் போயிடுறேன். கொஞ்ச நேரம் நான் ஓடணும். போங்க, தனியா நடந்து போங்க. நீங்கள் ஏறுங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். நான் ஏங்க உங்க கூட வரணும்? ஏன் வண்டிங்க? நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க. ஓ சாரிங்க, இது உங்கள் வண்டியா? நீங்கள் எதோ எனக்கு ஹெல்ப் கேட்ட மாதிரியே மணலில் போயிடுச்சுங்க. என்னங்க அதாங்க அதாவதுங்க ஓவரா தெரியல. என் வண்டியில படுத்துட்டு இருந்தது எல்லாமே. அதைத்தாங்க நானும் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா. ஏன்னா இது உங்கள் வண்டி இல்லை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா இது ஏன் வண்டி, நீங்கள் ஏறி உட்காந்துருக்கீங்க. லூசுரா? லூசு இல்லைண்ணே, மென்டலு.
பைத்தியமா என் வண்டியை கொடுத்து நானே லிஃப்ட் கேக்குறது ஏய் கரெக்டுங்க நீங்க சொல்ற விஷயம் ஆனா கரெக்டான விஷயங்க ஆனா பாருங்க